ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. அவளுக்கு என்ன பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிட்டா. இனிமே நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். பொன்னி, நீ நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒண்ணு மலர் மஞ்சத்துல இல்ல. முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லு. அவளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. இல்ல அத்தை, நான் சமைச்சத நான் தான் என் புருஷனுக்கு போடுவேன். நான் சொல்றேன், நீ சாப்பாடு போடுமா. பெரியப்பா, இதுக்கு மேல என் பர்சனல்ல தலையிடாதீங்க. எல்லா விஷயத்திலயும் உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்க முடியாது. தம்பி, இவர் அந்த நிலைமையில பார்த்துட்டு எப்படிங்க போறது? ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்களும் அவருக்கு எடுத்து சொல்லாம ஓசி குடிக்க ஆசைப்பட்டு அவரை குடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அக்கா, என்னடா பிரச்சனை? முகமெல்லாம் காயமா இருக்கு. எங்க போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்க? உனக்கும் மாமாக்கும் முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டேய், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எங்க போய் சண்டை போட்ட? அக்கா, அவரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். நம்ம வீட்டு நிலைமை உனக்கே தெரியும்ல. என்னக்கா பண்ண மாமாவை இந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு? வார்த்தைக்கு வார்த்தை எல்லாம் உங்க அக்காவாலதான் உங்க அக்காவாலதான் சொல்றாரு. கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உன்னை மாமா அடிச்சாரா? அக்கா, அவர் என்ன கொல்றதுக்கு கூட உரிமை இருக்கு. இப்ப பிரச்சனை அது இல்ல. அவரோட இந்த நிலைமை காரணம் நீதானு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. அதான் என்னால தாங்கவே முடியல. அவர் அங்க எப்படி இருந்தாரு தெரியுமா? இல்ல மாமா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன் மாமா. ஏய், இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமே உங்க அக்கா தான்டா. எங்கடா இருக்காரு? அவர் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. யாராவது பார்த்துட்டு பாரி ஐயா கிட்ட சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். என்ன அக்காவும் தம்பி தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? ஏ கபிலா, நீ எப்ப வந்த? என்னடா அது காயமா இருக்கு? யார் அடிச்சிட்டாங்களா? டேய், கேக்குறேன்ல, யாரா உன்னை அடிச்சது? சொல்லு. இனிய மாமா. இனியனா? அவன் எதுக்கு ஒண்ணு அடிச்சான்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இப்ப எங்க இருக்காம? ராசாத்தி, இப்ப 2 பேரும் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல மாமா, ஊர் எல்லையில இருக்கிற ஒரு தோப்புல இருக்காரு. அங்க என்ன பண்றான்? நீ எதுக்கு அங்க போன? மங்க, என்னடா மங்க, மங்க, என்னாச்சுங்க? உன் புள்ள பண்ணிருக்க காரியத்தை பாத்தியா? என்னங்க? என்ன பாரு, எதுக்கு இப்படி கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்ண முடியும்? இனிய தோப்புல குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது இல்லாம இந்த கபிலனை போட்டு அடிச்சிருக்கான். குடிச்சிருக்கானா? இல்லையே, என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். எதையும் பார்க்காம குறை சொல்லாதீங்க. அப்ப பாத்துட்டு அடி வாங்கிட்டு வந்து சொல்றேன் முட்டாளா? அது உண்மையா இருந்திருந்தா இப்படிதான் அவனை அங்கே விட்டுட்டு இங்க வந்து பிரச்சனையாக்குவாங்களா? யாருக்கும் தெரியாம அவனை கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. இவன் எதுக்கு திட்டுற? அவன் வந்தா தானே கூட்டு வர முடியும். வரானா இல்லைன்னு நாம போய் பாப்போம். பேசிட்டே இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. வாங்க போலாம். வாங்கண்ணே, வாங்க. என்ன கபிலானி, அப்படியே பாத்திருந்தாலும் சைலண்டா தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிட்ட. இப்ப போனவங்க வந்தா என்ன நடக்குமோ தெரியல. கண்மணி சொல்றது சரிதான்.
நீ இங்க இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நீ வீட்டுக்கு போ. அம்மா அண்ணன் அண்ணிக்கிட்ட எல்லாம் சொல்லி இதை பெருசு பண்ணிடாத. இங்க எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. ம் சரிக்கா, நான் வரேன். ஏய், இனியா 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 அண்ணா இனியா எழுந்துடுறா. இனியா, என்னாச்சு? இனியா இனியா டேய் இனியா, என்னடா இது புது பழக்கம்? எப்போ இருக்குடா இதெல்லாம்? அண்ணா போச்சு போச்சு, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போச்சு. காலம் காலமா கட்டி காப்பாத்தின குடும்ப கௌரவம் காத்துல பறந்து போச்சு. மரகதா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிற? ஆமாமா, நான் கத்துறதுதான் தெரியும். ஊர்க்காரங்க பார்த்தா ஊரே சிரிக்குமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? அண்ணி அண்ணி சத்தம் போடாதீங்க. டேய் நீங்க பிரெஞ்சாடா? இனியா. அவன் இப்படி பண்றதுக்கு எப்பறம் விட்டீங்க? பா நாங்க எவ்வளவு சொன்னோம்ப்பா, அவன் எங்க பேச்சு கேட்கவே மாட்டேன்றான்ப்பா. வீம்புக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான்ப்பா. நொண்டி சாக்கு சொல்லாதீங்க. என்ன பண்ணிருக்காங்க? நீங்க தானே அந்த கருவத்தை வாங்கி கொடுத்தீங்க. இனியா டேய் இனியா எந்தடா? இனியா, இனியா நான் பெரியப்பா வந்திருக்கப்பா. எந்திரிப்பா. இனியா எழுப்பா அவனை. எந்திரிப்பா கண்ணா. எந்திரா, எந்திரிப்பா. எந்திரா. மெதுவா. பாத்துடா. என்னடா இப்படி பண்ணிட்டேடா? என்னங்கடா நீங்க? ஏன்பா இப்படி பண்ண? டேய் இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு உனக்கு என்ன அந்த கேடு கெட்ட புத்தி? மதுவிலக்கு போராட்டம் நடந்தப்போ நம்ம தோட்டத்துல இருந்த எல்லா பண மரத்தை வெட்டி வீசின வர்றவங்க தாத்தா. அப்படி ஒருத்தருக்கு பேரனா பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? அவன் இப்படி ஆனதுக்கு நீங்க தாங்க காரணம். அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாம பண்ணிட்டீங்க. நீ சும்மா இருமாங்க. எப்ப பார்த்தாலும் எது நடந்தாலும் இந்த கல்யாணத்தை ராசாத்தி சம்பந்தப்படுத்தி அவன் பண்ற தப்புக்கெல்லாம் சப்ப கட்டு கட்டிட்டு இருக்க. குடும்பம்னா 1000 இருக்கும், அதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துறது? அவன் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லுங்க? முதல்ல கத்துறத நிறுத்துறீங்களா? இவன் வேற கத்தி ஊரை கூட்டிட்டு இருக்கிறா. 10ஆவது நீ வேற கத்திட்டு இருக்கிற. பாரு, இப்ப எது பேசினாலும் இவன் காதுக்கு ஏறாதுப்பா. ஊர்க்காரங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. டேய் உருப்படாதவங்களா, தூங்கடா அவன, தூங்கடா. தூங்க, மெதுவா பாத்துப்பா, பாத்து. வாடா இனியா. பாத்து கூட்டு போங்கடா. போங்க, வாங்க வாங்க. என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏய், ஏற்கனவே அவன் இந்த கோலத்துக்கு ஆளானதுக்கு நீதான் காரணம். மறுபடியும் உன் முகத்தை காட்டி அவனை டென்ஷன் பண்ணாத. போ. வாடா. பாத்து. டேய் டேய். பாத்து. வா. படி. ஏய். இனியா மங்க, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்படி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் அவன் எதிர்த்து அப்புறம் பேசிக்கலாம். உன்னால பெருமை அடைஞ்ச என்ன இன்னைக்கு இப்படி அழ வச்சுட்டேடா. இனியா மங்கை, இப்ப இத பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லம்மா. அவன் வயசு பசங்க பண்ற தப்பதான் அவனும் பண்ணி இருக்கிறான். அவன் எந்திரிச்சு வரட்டும், அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவான், அவனும் கேட்டுக்கிருவான்மா. இப்ப அமைதியா அவன் தூங்கட்டுமா. முதல்ல நீ எந்திரிச்சு வா. வாங்க எல்லாரும் போலாம்.
தண்ணி 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 வேணாம், எனக்கு பீர் வேணும். முத்து பீர் வைக்க பீர் கொண்டாடா. ஏய் ஏய், நீ எதுக்கிட்டீங்க வந்த? உன்னால தாண்டி என் நிம்மதியே போச்சு. உன்னை எப்ப பார்த்தனோ அன்னைக்கு புடிச்சிரு சனிய இன்னும் என்ன விட்டு போகாம இருக்குது. எல்லா தப்பும் என்னாலதாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இனிமே உங்க கண்ணு முன்னாடியே வர மாட்டேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நீங்க நிம்மதியா இருங்க. என்னைக்கு உங்களுக்கு மனசு மாறுதோ அன்னைக்கு என்ன ஏத்துக்குங்க. ஆனா என்ன வெளியில போன் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏய், முதல்ல அதை செய்டி. நீ மட்டும் இல்ல, உன் தம்பி அந்த தடிமாடு இருக்கான்ல, அவனை பார்க்க கூடாது. அது அவன் மட்டும் இல்ல, உன் குடும்பம் யாருமே பார்க்க கூடாது. தப்பு பண்ணது நான் தானே நீங்க நினைக்கிறீங்க. அது ஒரு வகையில சரி. ஆனா அவன் என்னங்க பண்ணா? அவனை போய் ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் தான் காரணம். என் குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்த வச்சுட்டான். இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான், காலை வெட்டிடுறான். போடி வெளியே நீ போ. போடி போடி வெளியே. ஹலோ மச்சான், வீட்டில் நிலமெல்லாம் சரியாயிடுச்சாடா? ஏதாவது திட்டினாங்களாடா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்டா. தலைவலி உயிர் போகுதுடா. இமிடியேட்டா சரக்கு வேணும் மச்சான். ஐயோ சாமி, என்னை ஆளை விடு. ஏற்கனவே உங்க அப்பா தோப்புல வச்சு என்ன ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அதுலயே என் ஈரக்குள்ளெல்லாம் அறுந்து போச்சு. டேய், இப்ப எனக்கு வாங்கிட்டு வந்து தரல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விபரீதமா ஏதாவது முடிவெடுக்கிறதுக்குள்ள நீயே ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடு. ஊர் உலகத்துல அவன் கல்யாணம் பண்ணமா சந்தோஷமா இருந்தமான்னு இருக்கானுங்க. ஆனா இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு காத்துட்டு இருக்க வச்சுட்டீங்க. ஆஞ்சனையா, செருப்பால அடிப்பேன். நீ ஏதாவது பேசுனியா? இல்லையே, நான் என்ன பேசினேன்? பேசின மாதிரி இருந்துச்சே. என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல, ராத்திரி நேரம் மணி 10. நீ வருவான்னு எனக்கு தெரியும், அதான் ரெடியா இருந்த. எங்க துப்புற? உங்களுக்கு வேற நினைப்பே இருக்காதா? எப்ப பாரு அதே நினைப்போட தான் இருப்பீங்களா? அடிப்பாவி, இது வேற யாராவது கேட்டா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அழகான பொண்டாட்டி கிடைச்சும் அனுபவிக்காத பாவியா நான் இருக்கேன். ஆனா என்ன பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டுட்ட? வீட்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாக்காம உங்க காரியத்திலேயே கண்ணா இருந்தா என்ன அர்த்தம்? வீடுன்னு ஒண்ணு இருந்தா அடிக்கடி பிரச்சனைன்னு ஒண்ணு ஏற்படதான் செய்யும். அதுக்காக நாம அன்றாட அனுபவிக்க வேண்டியதை விட்டுறக்கூடாதுடி. இனி அப்படி சொன்னானா அதுக்கு காரணம் அவனுக்கு அவன் பொண்டாட்டிய பிடிக்கல. ஆனா நான் என் பொண்டாட்டிய எவ்வளவு லவ் பண்றேன்.
கல்யாணம் ஆனதுல இருந்து நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேன். இதுல என்ன தப்பு? வீட்டுக்கு மூத்த பையன் நீங்க. உங்க தம்பி இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நீங்க சுயநலமா நடந்துக்கிறது நல்லா இல்ல. நல்ல அமைதியா இருந்த வீடு அந்த குண்டுச்சி வந்ததுல இருந்து நிம்மதி இழந்து போச்சேன்னு நானே அல்லாடிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இன்னைக்கு அந்த குண்டச்சி தேவையில்லாம உங்க தம்பிக்கு சாப்பாடு போட போய் தான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துச்சு. அப்படி இல்லனா உங்க தம்பி எதுக்கு குடிக்க போறாரு? நீங்க உங்க தம்பி கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தாம இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. என் தம்பி ஒன்னும் புதுசா குடிக்கிறவன் இல்ல. அவன் குடிச்சதுக்கு ராசாத்தி மட்டும் காரணம் இல்ல. அதுக்காக நான் பட்னி கிடக்குன்னு சொல்றது எந்த விதத்துல அடி நியாயம்? அதான் காலையில இருந்து ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றன்ற பேர்ல பேசிய கொன்னுட்டீங்கல்ல. இதுல நான் வேற என்னத்த பேசுறது? நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு, அதை நிறைவேற்ற பாக்கணும்டி. அப்படி என்ன பொல்லாத கடமை உங்களுக்கு இருக்கு? அடி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கேக்குறேடி. எங்க அப்பா அம்மாவா தாத்தா பாட்டி ஆக்குற எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அதான பார்த்தேன். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? நீங்க நினைச்சது நடக்காது. என்னடி தலையில இடி இறங்கின மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்ட? ஆமாங்க, உங்க பொறுப்பை விட முக்கியமான பொறுப்பு எனக்கு இருக்கு. அத நான் முடிக்கணும். அப்படி என்னடி பெரிய பொறுப்பு? உங்களை கபடியில கோல்டு மெடல் வாங்கி ஜெயிக்க வைக்கிற பொறுப்பை உங்க அம்மா என்கிட்ட கொடுத்திருக்காங்க. அத நல்லபடியா நிறைவேத்தி எங்க மாமியார் கிட்ட நான் நல்ல பேர் வாங்க வேண்டாமா? அடியே, உங்க அநியாயத்துக்கு அளவே இல்லையா? எந்த விஷயத்துக்கு எதிரி சேக்கா வைக்கிறீங்க? உங்களுக்கே இது ஓவரா தெரியல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா நீங்க கபடி போட்டியில கோல்டு மெடல் வாங்கியே தீரணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே தாராளமா கிடைக்கும். போய் வெளியே படுங்க. பொண்டாட்டி சரியில்லை, அதனால எதுவுமே நடக்கலன்றது அவன் பிரச்சனை. எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி கிடைச்சோம் இப்படி மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறதுக்கு பேசாம நானும் அவன மாதிரி குடிச்சிட்டே கடந்திருக்கலாம் போல இருக்கு. என்ன முணுமுணுப்பு? கபடியில ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்குறது எப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. மாப்ள போதை பத்தலன்னா என்னால் சரக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அதனால நான் ஒரு ஐடியா தரேன். பேசாம இந்த மாத்திரைய கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து குடி. நீ கேட்ட ராஜ போதை கிடைக்கும். ஏங்க, இப்பதான் குடிச்சு வீட்டுல பஞ்சாயத்தாச்சு, இப்ப மறுபடியும் குடிக்கிறீங்களே, வேண்டாங்க. விடுறி, உன் கூட வாழ்றதுக்கு சாவறதே மேலும் விஷத்தை குடிக்க போறேன். எப்ப இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களோ, நீங்க சாக வேண்டாம், நானே செத்து போறேன். ஏய் லூசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன்டி இப்படி பண்ண? பின்ன என்ன பண்றது? எனக்காக நீங்க ஏன் சாகணும்? அதான் உங்க முன்னாடி நான் செத்து போறேன். ஷோ, இவங்க குடும்பம் யாரையுமே நிம்மதியா இருக்க விடாது போல இருக்கு. தம்பி என்னடானா பீர் அடிக்க விடாம வீட்டுல திட்டு வாங்க வச்சுட்டான். இவன் என்னடானா இப்ப போதை மாத்திரம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டா. ஆண்டவா, இவளை எப்படியாவது முதல்ல படுக்க வைக்கணும், இல்லனா நம்ம பொழப்பு டப்பா டான்ஸ் ஆடிண்டா. ஏய் வா படு. என்ன ஒரு மாதிரியா பாக்குறா? நேரமும் சரியில்லை, சகுனமும் சரியில்லையே. இவளை படுக்க வச்சாதான் சரியாகும். நான் என்னங்க தப்பு பண்ண?
குண்டா ஏய். பிறந்தது ஏன் தப்பா? ஏய் தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத, வந்து படு. வா ம்ஹும். வா படு. நீங்க படுங்க. ஏய் வா. ஏய் கையிடு. என்ன மன்னிச்சிருங்க. தள்ளி விட்டுட்டு மண்டிப்பா, கையிடுறி. ஆஹா, நான் அதுக்கு கேக்கல. கை. என்ன மாதிரி ஒருத்திக்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏய். நான் ரொம்ப தொந்தரவா இருக்கேன். ஏய். என்ன மன்னிச்சிருங்க. உங்க காலை ஏய். தொட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன போதுண்டா சாமி. மன்னிச்சிருங்க. முதல்ல கை, இப்ப காலா? ஏய் ஆள. ஏய் கைய விடுறி. ஏய். ஏய். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் பாரு. ஏய் என்னடி பண்ற? ஏய் பக்கத்துல வா. ஏய். ஏய் ஓடி. ஏய் என்னடி பண்ற? ஏய். ஏய் என்ன ஓடி. மன்னிச்சிருங்க. ஏய் ஏய் போயிரு. என்ன மன்னிச்சிருங்க. தள்ளிக்கோ. ஏய் ஏய். ஏய். ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. இனியா என்ன சத்தம்டா? ஏய், அம்மா. என்ன மறுபடியும் குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்றியா? யாரு? நானு. போங்க உள்ள போய் பாருங்க.